சரிகமபா சங்கமம்ல அடுத்தபடியாக இந்த மேடையில் வெல்கம் பண்ண போறவங்க அகெயின் வெரி வெரி காம் சைல்ட். ஆனா இலங்கையிலேருந்து வந்த இந்த குயில் நம்ம மனசுல ஆழமாக புயலாக அடிக்கிறாங்க. இவ்வளோ காம்னஸ் நமக்குள்ள இவ்வளோ ஒரு புயல் கொண்டு வருமா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க. பிகாஸ் த நேம் இஸ் வர்ஜா. வாங்க வர்ஜா. ஹாய் வர்ஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் வர்ஜா. டெஃபினெட்லி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த 10 ஆண்டுகளில் சரிகமபாக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுகள், மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இலங்கை மக்கள் கிட்ட இருந்து தான். ஸோ முதல்ல இலங்கை மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சரிகமபாவின் குடும்பத்தின் சார்பாக. உங்களுக்கு கடந்த சீசன்ஸில் ரொம்ப பிடித்தவர் யார்? யார் கூட பாடணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கு? சபேஷன். வாங்க சபேசன் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே இந்த சரிகமபா மேடை வந்து பெரிய வாழ்க்கையை உண்டாக்கும். அது மாதிரி எனக்கு வந்து இந்த சரிகமபா மேடை இன்னொரு வாழ்க்கையை உருவாயிடுச்சு. எனக்கு இது என்றைக்குமே மறக்க மாட்டேன்னா. வர்ஜா வந்து நான் ஆடிஷன் இதையும் பார்த்துட்டு தான் போனது நான் ஊருக்கு. அப்போ ஆடிஷன் பார்த்தப்பவே ரொம்ப நல்லா பாடினாங்க. அப்புறம் ஒவ்வொரு எபிசோடும் நல்லா பாடினாங்க. ரைட்டிங் செஷன் வந்து கொஞ்சம் வெட்கப்பட்டுருவாங்க பேசுகிறதுக்கு. பெருசாக கதைக்கவே மாட்டா என்னோட. நான் ஆரம்பத்தில் எப்படி பயந்தனோ அதே மாதிரி அவங்களும் இருக்காங்க. பழகிடுவா இல்லையா? பழகிடுவா. டெஃபினெட்லி நம்ம வர்ஜா வந்து மேடையில் பாடுறாங்க, நம்ம கூட இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணுறோம். அதெல்லாம் தாண்டி இந்த இலங்கை குயிலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய கடந்து வந்த பாதை என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. பார்த்துடலாங்களா? வாங்க சபேஷ். கலக்கிக்கிட்டு இருக்கா அவங்க பொண்ணு. உங்கள் மண்ணுடைய பெருமை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வந்து கலக்கிறாவ. சொல்லுங்க, எவ்வளோ பெருமையாக இருக்கு உங்களுக்கு? முதல்ல இந்த சீட் தமிழ் மேடையை எனது மகளுக்கு கொடுத்த இந்த சீட் தமிழ் டிவிக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு எங்களோட ஊரில் இருந்து இதை நான் பார்க்கும்போது இந்த மேடை வந்து எனக்கு ஒரு கோயிலாகவும் இங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் கடவுளாக தெரிகிறாங்க எனக்கு. அது உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல, எனக்கு வந்து இவங்கெல்லாம் கடவுள். இது ஒரு கோயிலாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு வர்ஜா இல்லாமல் எதுவுமே முடியலை வீட்டை. வர்ஜா போனதுலேருந்து நானாவே இல்லை வீட்டை. எல்லாமே எனக்கு வர்ஜா என்னோட உயிரவ. எனக்கு மெகா ஆடிஷன் நடந்து கொண்டிருக்கும் போது சபேசன் பக்கத்தில் இங்கே இருந்தது வந்து என்னோட உறவு ஒரு ஆள் இங்கே நிற்கிறார் என்றது என்ற கண்ணுக்கு முன்னுக்கு இருந்தது. அது எனக்கு ஒரு சுமை குறைஞ்ச மாதிரி இருந்தது. சகோதரர் அவர் இருக்கின்றது இங்கே. வர்ஜா வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்து 3 மாசமா நீ தனியாக வந்து இந்த ஷோவில் பாடிட்டுருக்க. ஆமாம், நீங்கள் வந்து இந்த ஒரு ட்ரிப் இப்போ சர்ப்ரைஸாக உனக்கு தெரியாது இல்லை வர்ஜா அம்மா இங்கே வர்றது உனக்கு தெரியாது. இது ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப். ஆனால் அந்த ஒரு செகண்ட் நீ அம்மா பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்ட. அந்த மொமெண்ட் தான் வந்து நான் சொல்லுவேன் கடவுள்னு. அதுதான் கடவுள். தட் இஸ் காட். அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த ஒரு செகண்ட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் வேர்ல்ட் பியூட்டிஃபுல். இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாம்மா நீங்கள் சென்னை? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஃப்ளைட்டே ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? என்ன சொல்றேன்னு தெரியல சார். அவ்வளவு பயமாவும் இருந்தது. ஐயோ, ஆனா ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் பிள்ளைய பார்க்க போறேன்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. ஹியூமன் எமோஷன் விச் இஸ் சோ பியூர். அதுதான் இசைங்கிற ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு போகலாம். அம்மா கண்டிப்பாக மெகா ஆடிஷனில் யோசிச்சிருப்பீங்கல்ல, நீங்கள் சொன்னீங்க சபேசன் ஒரு சகோதரனாக இருந்தாருன்னு. பட் அந்த சோஃபாவில் உட்காந்து நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கணும் உங்களுடைய மகளுடைய பர்ஃபார்மன்ஸ். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ.